உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி. இன்றைக்கும் ஒரு பெண் புலியை பற்றி தான் பார்க்க போகிறோம். முன்னாலெல்லாம் சொல்லுவாங்க, பெண்கள் முறத்தால் புலியை அடித்து திரட்டினாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு வீர தமிழச்சியை பார்க்க போகிறோம். சிவகங்கை மாவட்டத்தில் ரகுநாத சேதுபதிக்கும் முத்தம்மான்றவருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அவங்க அரசாண்டு வந்தாங்க. அப்போல்லாம் குறுநில மன்னர்கள், பாளையத்துக்காரங்க, அதாவது அவங்கக்கிட்ட இருக்கிற பணபலத்தாலையும் படபலத்தாலையும் சிற்றரசர்களாகவும் பெரிய அரசர்களாகவும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க தனித்தனியாக பிரிச்சுட்டு அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து வந்தாங்க. அவங்க தான் உங்களுக்கு வேலு நாச்சியார் பிறந்தாங்க. அவங்களுக்கு களரின்ற ஒரு பயிற்சி கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. களரின்னா அந்த வாழ்வீச்சு மாதிரிங்க, அதுவும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. வாழ்வீச்சு, சிலம்பம், குதிரையாற்றம், அப்புறம் யானையில் போகிறது, அந்த மாதிரி எல்லா படை நுணுக்கங்களையும் அந்த அம்மாவுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆணாக பிறந்து அரசாள வேண்டியவங்க பெண் குழந்தையாக பிறந்துச்சு. அதனால் சேனாதிபதி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பரவாயில்லன்னு சொல்லிட்டு பெண்ணுக்கு எல்லா கலையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. சண்டை பயிற்சி எல்லாமே வேலு நாச்சியாருக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் படிப்பினை நம்ம என்ன மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, உருது, இங்கிலீஷ், அந்த மாதிரி எல்லாமே அவங்க எல்லா மொழியுமே கற்றுட்ருக்காங்க. ரொம்ப மதிநுட்பமாகவும் அழகாகவும் அறிவோடையும் வேலு நாச்சியார் விளங்கி வந்திருக்காங்க. ஏன்னா அவருடைய தந்தை தனக்கு பின்னால் நாட்டாளுறதுக்கு இந்த பெண் குழந்தைய தயார்படுத்தியிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ஏஜுக்கு மேலே அந்த அம்மாவுக்கு திருமணம் நடந்திருக்கு. அவங்க வடுவநாதன்றவரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவர் சிவகங்கையை ஆண்டு சிற்றரசர். 2 பேரும் சந்தோஷமாக இருந்திருக்காங்க. கொஞ்ச காலம் குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது. அந்த பெண் குழந்தை பிறந்திருக்கவும் இவங்க என்ன தாய் வீட்டுக்கு போயிருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது இந்த வடுவநாதரும் அவருடைய 2வது மனைவியும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அதுக்கு முன்னால் என்ன ஆச்சு அப்படின்னா, இவருக்கு நல்ல அவங்களுடைய ஆட்சியில் நல்ல செழிச்சு வளர்ந்துருக்குது. நீர்வளம், நிலவளம், மக்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன அப்படின்னா, அப்போ தான் ஆங்கிலேயர் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கிற காலம். அவங்க வியாபாரத்துக்காக தானே உள்ளே வந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பணத்துக்காக யாராருக்கெல்லாம் நம்ம ஃபேவர் பண்ண முடியுமோ பண்ணி அவங்களோட சேர்ந்து நம்ம நாட்டை பிடிக்கிறதுக்கான முயற்சியில் அந்த ஆங்கிலேயர்கள் இருந்திருக்காங்க. அப்போ தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற நவாப்பு அவர் இவர்கிட்ட கப்பம் கேட்டிருக்கிறாரு சிவகங்கை அரசர்கிட்ட. உடனே இவர் சொல்லியிருக்காரு, என் நாடு விளைஞ்சி என் மக்கள் நல்லா இருக்கிறதுக்கு நாங்கள் விவசாயத்துலேயும் ஒரு பெரிய லெவலில் முன்னேறி வந்திருக்கோம், நாங்கள் எதுக்கு உனக்கு வரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கார் போட்டிருக்கு. எப்போவுமே இந்த சிறு சிறு அண்டை நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமையாக இருக்கும்ல. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த நவாப்பு இவர் மேலே படையெடுத்து வந்திருக்காங்க. அப்போ வேலு நாச்சியாரோட துணை கொண்டு அவங்கள அந்த படையை அடித்து முறியடிச்சிட்டாங்க. அதனால் அந்த நவாப்புக்கு இவர் மேலே, வடுவநாதர் மேலே ஒரு கோபம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வேலு நாச்சியார் பிரசவத்துக்காக போயிருக்கும்போது இவங்களை நம்ம வீரத்தால் வெல்ல முடியாது, நம்ம விவேகத்தால் தான் வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிலேயரோட சேர்ந்துக்கிட்டு உங்களோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும், நீங்கள் எங்களுக்கு வரி கட்டலை அப்படின்னு எதோ பேசியிருக்காங்க போல் இருக்குது. அப்போ இந்த வேலு நாச்சியாரை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பேர் பேச்சு கொடுத்துருக்காங்க காலையில். இவங்க அவங்கக்கிட்ட இந்த போர் இந்த வரி கட்டுறதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, வடுவநாதரும் அவருடைய 2வது மனைவியும் கௌரி நாச்சியார், அவங்க 2 பேரும் காளையார் கோயிலுக்கு சுவாமி கும்பிட போயிருக்காங்க. அவர் ரொம்ப சிவபக்தரான். எப்போதும் ஆட்களோட தான் அவர் ஆயுதங்களோடு இருப்பவர் தானா. ஆனால் கோயிலுக்கு போகும்போது ஆயுதம் ஏந்தி போக மாட்டாராம். அவருக்கு அந்த மாதிரி ஒரு கொள்கையாம். சரின்னு சொல்லிட்டு அவர் கோயிலுக்குள்ளே போயிருக்கார். ஆயுதம் இல்லாமல் அவரும் ஒரு சின்ன மனைவி போயிருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நவாப்பில் உள்ளவங்கெல்லாம் அவர் தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
உடனே அப்போவே அவருக்கு வந்து மனசு வந்து கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு. என்னமோ சத்தம் கேட்குது என்னன்னு பார்க்கறதுக்குள்ள இவங்க வந்து வாளால் அப்படியெல்லாம் சண்டை போடல, துப்பாக்கியை கொண்டே அவங்க சின்ன மனைவியை முதல்ல சுட்டிருக்காங்க. அவங்க உடனே தரையில் சாயவும் இவர்கிட்ட தான் ஆயுதம் இல்லாமல் தானே கோயிலுக்குள்ளே வந்திருக்கிறாரு. உடனே வந்து அவர் 2 பேர் முன்னால் வந்திருக்காங்க. அவரை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்கிறாரு. அதுக்குள்ளே மறுபடியும் இவரையும் சுட்டு வீழ்த்திட்டாங்க. இவருக்கு துணைக்கு வந்த 50 காவலாளையும் சுட்டாச்சு. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக காளையார் கோயிலில் நடந்த அந்த படுகொலையை பற்றி நம்மளுக்கு வந்து வெளிநாடு வரைக்கும் அந்த கேஸ் போனதாக முன்னால் வந்து நான் படிச்சிருக்கேன். ஆனால் வந்து ஜெயிக்கவே இல்லை, அது அப்படியே போயிடுச்சு. உடனே இந்த விஷயம் வந்து வேலு நாச்சியாருக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. உடனே வேலு நாச்சியாருக்கு எப்படி இருக்கும், பிறந்த குழந்தையும் எடுத்துக்கிட்டு அந்த அம்மா உடனே வந்து கிளம்பி சிவகங்கை நோக்கி வந்திருக்காங்க. வந்து பார்த்தா கணவர் உண்மையிலே இறந்துட்டார், அவங்க சின்ன மனைவியும் இறந்துட்டாங்க. அப்போல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, மன்னர் இறந்தால் அவங்களுடைய வந்து உடன்கட்டை ஏறுறது அப்போ பழக்கமாக. உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம கணவரே இறந்துட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உடன்கட்டை ஏறுறதுக்கு ஏறும்போது வந்து அவர் வந்து சேனாதிபதின்ற இன்னொருத்தர் வந்து பிடிச்சி நிறுத்திட்டார். அவர் தான் வந்து இவருக்கு அவங்க அப்பாவுக்கு உறுதுணையாக இருந்தவராம். என்னம்மா நீங்கள் இறந்துட்டீங்கன்னா அப்புறம் வந்து யார் நாட்டையும் இந்த குழந்தையும் யார் காப்பாற்றுவாங்க, வேண்டாம், உங்கள் கணவரை அழித்தவங்களை நீங்கள் அடிக்கணும், நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ வந்து இந்த பெரிய மருது சின்ன மருதெல்லாம் அந்த சிற்றரசர்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து போர் இவங்க புரியறதுக்கு அவங்க உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. அவங்க நாங்களும் உங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து உடனே வந்து அந்த உடன்கட்டளை ஏறதை நிறுத்திட்டு இறங்கியிருக்காங்க. அப்போ வந்து ஒரு வயதான பெண்மணி வந்து அவங்க திருமங்கல்யத்தை பிடிச்சி இழுத்து, இனிமேல் நீங்கள் திருமங்கல்யம் போடக்கூடாது, உங்கள் கணவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லவும் இவங்க ஆக்ரோஷமாக பேசியிருக்காங்க. என் கணவரை யார் இந்த மாதிரி பண்ணாங்களோ அவங்கள நான் பழி வாங்கிட்டு என் நாட்டையும் திருப்பிட்டு தான் நான் அந்த திருமங்கல்யத்தை எடுப்பேன் அப்படின்னு பெண் புலியாக இவங்க வந்து சீறி இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்திலலாம் உடன்கட்டை ஏறுறது கண்டிப்பாக நடந்துதான். அதை வந்து எதிர்த்து போராடினது இவங்க தான், வேலு நாச்சியார் தான். அதுவும் இல்லாமல் உடனே திருமங்கலத்தை எடுக்க மாட்டேன்னு சொல்லி அதை எதிராக வாதாடினது இவங்க தானா. உடனே சரி இப்படின்னு வரும்போது இவங்க நவாப்புக்காரங்க சும்மா விடுவாங்களா இவங்கள? உடனே என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இந்த இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, அங்கே ஒரு சின்ன கிராமம் இருக்குதான், அங்கே நீங்கள் தப்பி போயிடுங்க, அங்கே நான் ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டிருக்கேன், அங்கே போய் கொஞ்ச காலம் இருக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னன்றதை அடுத்து நம்ம முடிவு பண்ணலாம் அப்படிங்கவும் இந்த அம்மா காட்டு வெளியே போயிருக்காங்க. போய்கிட்டே இருக்கும்போது அங்கே உடையார்ன்ற ஒரு பெண்மணியை பார்த்துருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப தாகமாகி ரொம்ப மயக்கமாகிடுச்சான். உடனே அந்த பெண் வந்து இவங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. செய்யும் இவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ராணி, சிவகங்கை நாட்டு ராணி இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் போகிறேன், என்னை பின்தொடர்ந்து வெள்ளையர்கள் வராங்க, நீ வந்து கேட்டால் நான் இப்படி போகிறேன்ற விஷயத்த நீ அவங்கக்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பிரதியில் கிளம்பி போயிட்டாங்க. குதிரையில் கிளம்பி மறுபடியும் வெள்ளைக்காரங்க வந்து கேட்டிருக்காங்க இந்த பெண்ணுக்கிட்ட, உடையார்ன்ற பெண்ணுக்கிட்ட. உடனே உடையார் சொல்லியிருக்காங்க, அவங்க என்ன சொன்னாங்க, என்னை பார்த்ததா சொல்லாதேன்னு அந்த ராணி போயிருக்காங்க. ஆனால் இந்த உடையார் பெண்மணி என்ன நினச்சிருக்காங்கன்னா, ஆமாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே எப்படி போகிறாங்க என்ன அப்படின்னு அந்த ஆங்கிலேயர்கள் கேட்டிருக்காங்க. கேட்கவும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பேசி நேரத்தை கடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவங்க சும்மா விடுவாங்களா, இந்த பெண்ணை அடிச்சிருக்காங்க, மானபங்கப்படுத்தியிருக்காங்க, ட்ரெஸ்ஸெல்லாம் புடவையெல்லாம் இழுத்துருக்குறாங்க. அதையும் இந்த அம்மா தாங்கிக்கிட்டே அவங்கக்கிட்ட வாதம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க காட்டு வழியே போகிறாங்க, வேலு நாச்சியார் போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம இவங்களை விட்டுட்டோம் அப்படின்னா இவங்க சீக்கிரம் போய் அவங்கள பிடிச்சிருவாங்கன்றதுக்காக இவங்க வந்து காலத்தை கடத்துகிறாங்க. இந்த உடையார் பெண்மணி வந்து காலத்தை கடத்தி ஓரளவுக்கு மேலே அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. துப்பாக்கியை வந்து திருப்பி அடிச்சிருக்காங்க, ரத்தமாக வந்திருக்கு. அப்போவும் அவங்க வந்து சின்ன பொன்முறுவலாம், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டுருக்குறாங்க. உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, துப்பாக்கி திருப்பி அந்த பொண்ணை சுட்டுட்டாங்க, கழுத்தை வெட்டி அவளை கொலை பண்ணிட்டாங்க. அது வந்து முதல் கொலை. உடனே அதுக்குள்ளே இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இவங்க போயாச்சு. வேலு நாச்சியார் வந்து அவங்க அந்த ஏதோ ஒரு சிற்றரசர் சொன்னாங்கள்ல, அங்கே போய் அங்கே அடைக்கலமாக ஆயிட்டாங்க. போக என்னாச்சு, இந்த பொண்ணு இங்கே இறந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, நம்மளால் ஒரு சின்ன பெண் இறந்துட்டாங்களே அப்படின்ட்டு.
மறுபடியும் அந்த மலை அடிவாரத்தில் போய் அங்கே தங்கவும். அப்புறம் அவர் சொல்லியிருக்காரு, அம்மா உங்களுக்கு என்ன உதவினாலும் நான் செய்கிறேன், நீங்கள் வந்து என்னெல்லாம் கேட்குறீங்களோ பணபலமும் செய்கிறேன், படைபலமும் செய்கிறேன், நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நான் உறுதுணையாக இருக்கிறேன்னு அந்த சிற்றரசர் சொல்லிட்டாராம். உடனே இவர் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, யோசிச்சிருக்காங்க. இங்கே ஆங்கிலேயர் கண்ணில் நம்ம படக்கூடாது. அவங்க எல்லாரும் ஆண்கள் எங்கே வராங்க, இந்த மாதிரி ஒரு ஊராக தங்கி மாறி மாறி போயிருக்காங்க. இப்போ ஆங்கிலேயர் இங்கே வந்தாங்கன்னா பக்கத்து சிறு கிராமத்துக்கு போயிடுவாங்களாம். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அந்த ஊரில் இருக்கிற ஆண்களை கண்காணிச்சுட்டே இருந்திருக்காங்க. ஏன்னா இவன் இவ ஏதாவது பிரச்சனை பண்ணுவாளா என்ன அப்படின்ற மாதிரி. உடனே வந்து வேலு நாச்சியார் வந்து மதிநுட்பமாக யோசிச்சிருக்காங்க. ஆண்களை யாரையுமே சேர்க்கலையாம், பெண்களை கொஞ்சம் கொஞ்சமாக வர வச்சுருக்குறாங்க. அது எப்படி அப்படின்னா, நான் வந்து பிரசவத்துக்கு போகிறேன், நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு பெண்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊர்லேருந்து இந்த அம்மா இருக்கிற இடத்துக்கு வர வச்சு, இதுக்கு முன்னால் இந்த சேனாதிபதியாக இருந்தார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஓலை அனுப்புகிறார், எல்லார்கிட்டையும் உதவி கேட்குறாரு. அம்மா வந்து உயிரோடு இருக்கிறாங்க, சிவகங்கையை விட்டுடுவாங்க, நம்ம மறுபடியும் ஆட்சி பண்ணலாம், அதுக்கு உங்களோட உதவி தேவைன்னு கேட்டிருக்காங்க. அதன் மூலமாக எங்கெங்கே யாராலும் என்னென்ன உதவி செய்ய முடியுமோ ரகசியமாகவே இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. பெண்கள் எல்லாரும் வேலு நாச்சியாரை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 5000 பெண்கள் கிட்ட வந்துட்டாங்க. வந்து இவங்களுக்கு வந்து போர் பயிற்சி வந்து வேலு நாச்சியார் அந்த மலை அடிவாரத்தில் சொல்லி கொடுக்குறாங்க. எப்போதும் தன்னுடைய பெண் குழந்தைய முதுகில் வந்து ஒரு தூளி மாதிரி கட்டி அப்படி சேர்த்து கட்டிக்கிட்டு அந்த போர் பயிற்சி அப்பவும் அந்த குழந்தைய கையில் எந்த நேரமும் அந்த குழந்தையோடு தான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா எந்த நேரம் என்ன நடக்கும்ன்றது தெரியாத அளவுக்கு அந்த குழந்தைய வச்சுட்டே இருந்திருப்பாங்க. நீங்கள் சில வேலு நாச்சியார் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க குதிரையில் போவாங்க, அவங்க பின்னால் ஒரு குழந்தைய வச்சு கட்டியிருப்பாங்க. அது உண்மை. அப்படி வந்து பயிற்சியெல்லாம் பெண்களுக்கு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ அவங்க மறுபடியும் யோசிச்சுருக்காங்க, நம்ம வந்து பெண்களை கூட்டிகிட்டு வந்து நம்மளுக்கு வாள் வில் அந்த மாதிரி தான் தெரியும், நம்ம வந்து சின்ன சின்ன ஆயுதங்களை வச்சு தான் அவங்கள நம்மளுக்கு வந்து போர் புரிய தெரியும். அவங்க வந்து நல்ல அதாவது துப்பாக்கி பீரங்கி வச்சு சண்டை போடுறவங்கள நம்ம எப்படி அவங்கள எதிர்க்கிறது, இதுக்கு யாரோட உதவி நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு யோசிச்சுருக்காங்க. அப்போ தான் மைசூரில் ஒரு மகாராஜா இருந்திருக்கிறாரு. அவர் வந்து என்ன அப்படின்னா, முதலே வந்து இந்த ஆங்கிலேயரோட படையில் சேர்ந்து இந்த நுட்பங்களெல்லாம் அவர் கற்றுக்கிட்டு அவங்களோட ஆயுதங்களையும் வச்சுக்கிட்டு அவர் வந்து அவரோட ஊரில் பெரிய லெவலில் அவர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாராம் ஹைதர் அலின்றவர் வந்து. உடனே இவங்க என்ன நினச்சிருக்காங்க, நம்ம அவர்கிட்ட உதவி கேட்கலாமா, அவர் வந்து நம்மளுக்கு உதவி செய்வாரா அப்படின்ட்டு ஓலை அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு டைம் 3 டைம் ஓலை அனுப்பிச்சிருக்காங்க, அவர் பதிலே சொல்லலையாம். உடனே இவங்க என்ன நினச்சிருக்காங்க, ஐயோ அதுக்குள்ளே 8 வருடங்கள் உருண்டோடியாச்சு, நம்ம எப்படி யாரை இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உடனே அங்கே ஒரு 3 சிப்பாய்களை அனுப்பிச்சிருக்காங்க ஹைதர் அலியை பார்க்கறதுக்கு. அவங்க உடனே போயிட்டு பார்த்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி ஓலை கொடுத்து அனுப்பிச்சாங்க, நீங்கள் பதில் சொல்லலை, உங்களோட உதவி எங்களுக்கு வேணும், எங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் வேணும், துப்பாக்கி பீரங்கெல்லாம் வேணும், அப்போ தான் நாங்கள் போர் புரிய முடியும்ட்டு கேட்டிருக்காங்க. உடனே அவர் வந்து ஒரு மாதிரி ஏளனமாக சிரிச்சுட்டு, அது எப்படி நீங்கள் வந்து கேட்டால் நான் உதவி செய்ய முடியும், பெண் இல்லையா, நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கக்கிட்ட நான் அந்த நுணுக்கங்களெல்லாம் கற்றுக்கிட்டு நான் வந்து இந்த தளவாடங்களெல்லாம் வச்சுருக்கிறேனே, என்கிட்ட இருக்கிற இதெல்லாம் கொடுத்துட்டேன்னா நாளைக்கு என் நாட்டுக்கு பிரச்சனைனா என்னை யார் பார்த்துப்பா, பெண்ணை நம்பி எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே 3 சிப்பாய்கள் வந்தாங்க இல்லையா, அதில் 2 பேர் நின்றுருக்காங்க. நடுவில் இருந்த சிப்பாய் என்ன பண்ணியிருக்காங்க, உடனே வாள் எடுத்து தன்னோட தலைப்பாவை தட்டி விட்டுருக்குறாங்க. தட்டி விட்டு பார்த்தா அப்படியே முடி கூந்தல் வந்து கீழே விழுதான். பார்த்தா ஹைதர் அலியே வந்து மிரண்டு போயிட்டாராம். ஜான்சி ராணி தான் வந்திருக்காங்க, போர் வீரர் உடையில் வந்திருக்காங்க, ஒரு பெண் இவ்வளோ துணிச்சலாக வந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிமிர்ந்து பார்த்துருக்குறாரு. அவருடைய மொழியான உருது மொழியில் இவங்க வந்து பேசியிருக்காங்க, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, எனக்கு வந்து ஆயுதங்கள் வேணும், அவங்கள நான் எதிர்த்து போரிடணும், எனக்கு ஆட்களும் வேணும், இதை எப்படி கையாளுறதுன்றது எங்களுக்கு நீங்கள் வந்து பயிற்சியும் கொடுக்கணும்னு இவங்க ரொம்ப கேட்டுக்கிட்டாங்களாம். உடனே இந்த பெண் வந்து இவ்வளோ வீரமாக பயம் இல்லாமல் நம்ம வந்து இவ்வளோ நாள் நம்ம கற்றுக்கிட்ட கலை முன்னால் வந்து கேட்குறாளேன்னு அவரே பிரமிச்சு போய், தாயே உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க போர் வீரர்களையும் அனுப்பி வச்சிருக்கிறாரு. அதே சமயம் உங்களுக்கு அந்த பொருட்களையும் கொடுத்து உதவி இருக்கிறார். உடனே எல்லாரும் இந்த மலை அடிவாரத்துக்கு வந்தாச்சு. வந்துட்டு இப்போ வந்து சிவகங்கையை நோக்கி போகணும். அதில் வந்து யார், இந்த சின்ன மருது பெரிய மருதுன்ட்டு தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டாங்க படைகளை. 5000 பெண்கள் தான் அங்கே வேலை செஞ்சுருக்கிறது, ஆண்கள் கிடையாது. பிரிச்சுட்டு அதில் ஒரு பிரிவுக்கு வந்து உடையார் அப்படின்ற பேரும் வச்சுருக்காங்க. உடனே சரின்ட்டு அதை வழி நடத்திட்டு போகிறாங்க. ஒரு சிற்றூராக தாண்டி வர 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 அந்த போர் வந்து பண்ணிக்கிட்டே போகும்போது ஒரு கிராமங்களாக அவங்க ஜெயிச்சு வந்துட்டு இருந்துருக்குறாங்க. வந்துக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, இப்போ வந்து நம்ம சிவகங்கைக்குள்ளே வந்தோன்னா அவர் வந்து நவாப்புக்காரர் வந்து இங்கே ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து ஆள் பலமும் இருக்குது. அதே சமயம் அவங்கக்கிட்ட அந்த கருவிகளும் இருக்குது, துப்பாக்கி பீரங்கி அதெல்லாம் வந்து அவருக்கு நிறைய. ஏன்னா ஆங்கிலேயரோட கை கோர்த்து இருக்கிறாங்க. வந்து பார்த்தா ரொம்ப வந்து அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் அதிகமாக இருக்குது. இதில் வந்து ஒரு 5000 பெண்களுக்கு தலைமை தாங்கி வந்தது குயிலின்ற ஒரு பெண். அவங்க தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல. சுற்றி வந்து இவங்க நல்ல காவலும் ரொம்ப அதிகமாக பலப்படுத்தியிருக்காங்க. இவங்களை நம்ம போரிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் கம்மி தான். அவன் என்ன பண்ணுவான், அடுத்தடுத்து அந்த ஆயுதத்தை எடுத்து நம்மளை தாக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்ட்டு குயில் வந்து யோசனை பண்ணியிருக்காங்க. அவங்க படை தான் சிவகங்கைக்குள்ளே நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஊரில் வந்து ஆயுத பூஜை நடந்திருக்கு. அங்கே வந்து ராஜராஜேஸ்வரியை அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கோயிலுக்குள்ளே பெண்கள் எல்லாருமே போகலாம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மாறு வேடத்தில் கொஞ்சம் ஆயுதங்களை வச்சுக்கிட்டு உள்ளே போயிருக்காங்க. போய் பார்த்தா தான் தெரியுது, ரொம்ப காவலும் கெடுபடியாக இருக்குது. ஆயுத கடங்கு அங்கே தான் இருக்குது. அதிகமான ஆயுதங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது. உடனே குயில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10 பெண்களாக பிரிச்சுருக்காங்க. பிரிச்சுட்டு இவங்க நடுவில் போயிருக்காங்க. அந்த பெண்கள்கிட்ட நாங்கள் தீபம் ஏற்ற போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த பக்கம் 10 பெண்கள், இந்த பக்கம் 10 பெண்களாம். அவங்க எல்லாரும் அந்த அகல் விளக்கை கையில் வச்சுட்டு வந்திருக்காங்க. அகலில் வந்து வெறும் எண்ணெய் மட்டும்தான் இருக்கும், திரி இருக்காது. ஆனால் குயிலி கையில் எடுத்துகிட்டு போன அகலில் வந்து திரி இருக்குது, தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்படியே கோயிலுக்குள்ளே போகும்போது இப்போ பெண்கள் வந்து இதுக்கு தானே போகிறாங்க, அதனால் அவங்கள எதுவும் சந்தேகப்படலாம், போகட்டுன்னு விட்டுட்டாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உள்ள கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே இந்த பக்கம் ஒரு லேடிஸ், இந்த பக்கம் ஒரு லேடிஸ் வந்து அந்த அகலில் இருக்கிற எண்ணெயை இந்த அம்மா மேலே ஊற்றணுமா. இப்படி ஊற்றி சாமி கிட்ட போயிட்டாங்க. போக என்ன ஆயிடுச்சுன்னா நல்லா ஃபுல்லும் எண்ணெயாக ஆயிடுச்சு. உடனே கையில் இருந்த அகலை மேலே போட்டவுடனே இவங்க வந்து பற்றி எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. கடகடான்னு போய் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே ஆயுத கடங்கு இருந்ததில் அதை போய் குதிச்சிட்டாங்க. அப்போதான் வந்து அப்படியே ஆயுத கடங்கு எரிஞ்சு மொத்தம் அவங்கக்கிட்ட இருந்த எல்லா துப்பாக்கி பீரங்கி எல்லாமே எரிஞ்சு காற்றோடு கலந்துட்டு முதல் போராளி தற்கொலை படையில் முதல்ல வந்தது கோயிலி தான். அவங்க அப்படி காற்றோடு கரைஞ்சிட்டாங்களாம். அவங்க வந்து வேலு நாச்சியார் வந்து தன்னுடைய போரில் வெற்றி பெறதுக்கு மெயினான காரணம் இந்த கோயிலியும் தான். ஏன்னா இந்த ஆயுதத்தை எல்லாத்தையும் இவங்க எரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதிலே வந்து இந்த இவங்க நவாப்பும் இந்த ஆங்கிலேயர்களும் ரொம்ப பயந்துட்டாங்க. உடனே உள்ளே வந்து எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டு இந்த அம்மா ஜெயிச்சிட்டாங்க. வேலு நாச்சியார் ஜெயிச்சு இங்கே வந்தாச்சு. எந்த காளையார் கோயிலில் கணவரை இது பண்ணாங்களோ அந்த இடத்துக்கு வந்து அந்த ஆங்கிலேயரையும் சிறைப்படுத்தி சிவகங்கைக்குள்ளே வந்து அந்த ஆட்சி பீடத்துக்குள்ளே வந்தாச்சு. வந்த உடனே தன்னுடைய குழந்தையான அந்த குழந்தைக்கு முடி சுட்டி வச்சுட்டு நேராக வந்து இவங்க வந்து அந்த நம்ம கிராமத்தை நோக்கி எங்கேருந்து வந்தாலும் அந்த கிராமத்துக்கு போய் அங்கே உடையார்ன்ற அந்த பெண்ணு இறந்து போயிட்டா இல்லையா, அவளுக்கு ஒரு கோயில் எழுப்பி அதுதான் வேட்டுடையார் காளின்னு இன்றைக்கும் வந்து மக்களால் போற்றப்படுறவங்க. அவங்க தெய்வமாக இருந்து எல்லாருக்குமே வந்து நல்லாசி புரிகிறாங்க. தன்னோட திருமங்கல் ஏற்று எடுத்து அந்த பெண்ணுக்கு காணிக்கையாக கொடுத்துட்டாங்க. அதோட அந்த கதை முடிஞ்சிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன், இங்கே இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு வேலு நாச்சியாரோட வீரத்தை பற்றி சொல்லுங்கள். பெண்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிடணும். 300 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பொண்ணால் சாதிக்க முடிஞ்சது. எவ்வளவு மதிநுட்பத்தோடையும் நல்ல அறிவோடு அவங்க வேலை செஞ்சுருக்காங்கன்றதை பாருங்கள். ஆனால்
இது வந்து வரலாற்றிலிருந்தே மறைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப பெரிய விஷயமாக இதை பேசப்படலை. இப்போ நம்ம சந்ததியர்களுக்கு நம்ம கதை மூலமாக தெரியப்படுத்தலாம். நன்றி. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிரபஞ்சத்திற்கு நன்றி.